பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வாரத்திலும் ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சியில் நம்ம ஒன்றிணைந்து ஜெபிக்க ஆண்டவர் இந்த நல்ல அருமையான தருணத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் குடும்பமே டென்ஷனில் இருப்பீங்கள்ல. பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம். ஒன்றும் பயப்படாதங்க, ஆண்டவர் இயேசு துணைன்னு இருக்க பிள்ளைகள் ஜெயிப்பாங்க, சாதிப்பாங்க. அதுக்கு தான் இந்த நாளிலே கூட இந்த முதலாவது ஒரு பாடல், அப்புறம் சாட்சி. இன்றைக்கி சாட்சியை நம்ம பார்த்து அற்புத விடுதலை சுகத்துக்காக முதலாவது ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் காத்திருக்கிறீங்க, இன்றைக்கி எனக்காக ஜெபிப்பாங்க, விடுதலைக்காக சுகத்துக்காக ஜெபிப்பாங்கன்னு. சாட்சிகளை நீங்கள் கேட்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஒரு 5 நிமிடம் நம்முடைய அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் காதை திறந்தவர். அதெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சுங்க, இப்போ பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபம் நடந்துச்சுல்ல, நம்ம தேவனுடைய கூடாரத்தில் நிறைய அற்புதங்களில் இந்த அற்புதம் நடைபெற்றார். ஒருத்தருடைய ஒரு கண் பார்வை மங்கி பார்வையெல்லாம் குறைந்து இல்லாமல் போய்விட்டார். டாக்டர் சொல்லிட்டாங்க, நரம்பு பாதிக்கப்பட்டுட்டு ஒரு கண்ணில் உள்ள நரம்பு, அதனால் அவ்வளோதான், பார்வை இல்லாமல் போய்விட்டதுன்னு. இன்றைக்கு அவர் மேடையில் வந்து சாட்சி கொடுத்தார். தெளிவான பார்வை வந்து விட்டார். பாதிக்கப்பட்ட நரம்பை இயேசு தொட்டு குணமாக்கினார். அவருடைய பார்வை இழந்த கண்ணிலே பார்வை வந்து விட்டார். 2 பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. காது கேட்கலை, ஒரு காது. ஒருத்தருக்கு சில வருஷமாய் கேட்கலை, ஒருத்தருக்கு 2 வருஷமாய் கேட்கலை. காது திறந்து இப்போ தெளிவாய் கேட்டதுன்னு. குருடருடைய கண்களை திறந்தவர், செவிடருடைய செவிகளை திறந்தவர். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கு மாறாதவர். இன்றைக்கு அந்த அற்புதம் செய்தார். இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னால் திறப்பின் வாசல் ஜெபத்தில் அந்த ஒரு ஜனங்கள் வந்து சாட்சி சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் இப்போ உங்கள் மத்தியில் நான் வந்து நிற்கிறேன். சரி, இந்த நாளிலும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிச்சா நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நான் சில சாட்சிகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு 5 சாட்சிகளை நான் வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது சகோதரி சுதா, கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 10 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. முதல் 3 வருடங்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று கொண்டு வந்தேன். குழந்தை இல்லாததினால் சிகிச்சை தொடர்வதை விட்டுவிட்டேன். எனக்கு குழந்தை இல்லாததால் ஊரில் உள்ளவர்கள் பேசும் வார்த்தைகள் என் மனதை மிகவும் பாதித்தது. இதனால் எந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன். அநேக நாட்கள் தனிமையில் அமர்ந்து அழுதிருக்கிறேன். அநேகர் இவளுக்கு குழந்தை பிறக்காது என்று சொன்னாலும் என் மனதில் இயேசு எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் என்ற விசுவாசம் இருந்தது. அதனால் ஒவ்வொரு வாரமும் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கிருபையாக கடந்த 2022ஆம் வருடம் டிசம்பர் மாதம் ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 10 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த எனக்கு எந்த சிகிச்சையும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை அருளி செய்து என் நிந்தையை மாற்றின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 10 வருஷம் நிந்தை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். உங்கள் நிந்தை மாறும். பயப்படாதங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். 2வது சகோதரி ரீட்டா மேரி, ஈரோடுலேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 15 வயது மகள் 1 மாதமாக பிசாச போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். யாரிடமும் பேச மாட்டாள். எதற்கெடுத்தாலும் அதிகமாக எரிச்சல் படுவாள். யாரோ அவளுடைய தொண்டையை நெரிப்பது போல இருக்கும். அதனால் அவளுக்கு சாப்பிடவே விருப்பம் இருக்காது. 1 மாதமாக ஒழுங்காக சாப்பிடவில்லை. இரவெல்லாம் தூங்காமல் விழித்து கொண்டிருப்பாள். சரீரம் முழுவதும் எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கும். பார்ப்பதற்கும் உடல் மெலிந்து சோர்வாக காணப்பட்டாள். அதனால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவர்கள் எல்லா பரிசோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டு எல்லாம் நார்மலாக இருக்கிறது, சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிவிட்டனர். அதனால் கடந்த 10ஆம் தேதி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்திற்கு
ஜெபிப்பதற்காக என்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்தேன். ஆலோசனை மையத்தில் உள்ள ஊழியர் ஒருவர் ஆலோசனை கொடுத்து என்னுடைய மகளுக்காக ஜெபம் செய்தார். ஜெபித்த அதே நேரத்தில் மகளை விட்டு அசுத்தாவி வெளியேறியது. உடனே நன்றாக சாப்பிட்டாள். அந்த நேரத்திலிருந்தே என் மகளின் சரீரத்திலும் நடவடிக்கையிலும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிந்தது. இப்பொழுது என்னுடைய மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள், நன்றாக சாப்பிடுகிறாள், நன்றாக தூங்குகிறாள். இப்பொழுது எல்லாரிடமும் நன்றாக பேசுகிறாள். ஜெபத்தை கேட்டு பிசாசன் போராட்டத்திலிருந்து என் மகளுக்கு விடுதலையாக்கின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், 15 வயது இளம் வயது உள்ள ஒரு மகள். பிசாசு இன்றைக்கு பல விதங்களிலே மனிதர்களை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறான். பிசாசு விடுதலை பெறுக பிசாசுக்கிட்டே சிலர் போவாங்க. அது காசு கொடுத்து அதை வாங்கி இதை வாங்கி வைத்து கொண்டால் பிசாசு போயிடும். நீ ஒரு பிசாசால் இன்னொரு பிசாசு எப்படி துரத்துறது? வேணால் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். நீயும் பிசாசு நானும் பிசாசு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் இருந்துக்கிற மாதிரி தெரியும். நிரந்தர விடுதலை கிடைக்காது. பிசாசை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வந்தால் இலவசமான விடுதலை, காசெல்லாம் கேட்க மாட்டார். கயிறு கட்டு தாயத்து கட்டு அப்படிலாம் இயேசு கிறிஸ்து எந்த மந்திர தந்திரெல்லாம் கிடையாது. என்னால் அவர் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் கடவுள், அவர் கண்டால பிசாசு நடுங்கும். அதனால் இலவசமான விடுதலை, இயேசுவே விடுதலை கொடுங்க. நீங்கள் கேளுங்க, இயேசுவின் பெயரை சொல்லி விசுவாசத்தோடு கூப்பிட்டாலே உங்களுக்கு விடுதலை தான். அடுத்த சகோதரி ஜெனிஃபர் மும்பையிலிருந்து, சில வருடங்களாக என்னுடைய கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருந்து வந்தது. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் நேரத்தில் அதிகமாக வலி இருக்கும். அதனால் மருத்துவமனைக்கு சென்று மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். மருந்து மாத்திரைகளின் விளைவால் என் சரீரம் அதிகமாக வெயிட் போட ஆரம்பித்தது. அதனால் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்த மருந்து மாத்திரைகளை நிறுத்திவிட்டேன். கடந்த 2024 வருடம் செப்டம்பர் மாதம் மீண்டும் பரிசோதித்து பார்த்ததில் கட்டியின் அளவு மிகவும் பெரிதாகிவிட்டது என்று மருத்துவர் கூறினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருநெல்வேலியில் உள்ள என்னுடைய பாட்டி ஒவ்வொரு வாரமும் நாலுமாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டு எனக்காக விசேஷமாக ஜெபித்து கொண்டு வந்தார்கள். நானும் என்னுடைய கணவரும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தோம். மிகுந்த ஆச்சரியம், கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மீண்டும் மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்ததில் கட்டி இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. ஜெபத்தை கேட்டு என்னுடைய கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை அற்புதமாய் மறை செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கட்டி முதல்ல சின்னதாக இருந்தது, பெருசாக இருக்குன்னு அடுத்த ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. இவங்க எப்போ இயேசுவை நோக்கி ஜெபித்தாங்களோ கட்டி மறைந்து விட்டது, கர்ப்பப்பையிலிருந்து கட்டி மறைந்து விட்டது. இன்றைக்கி இயேசு அதே மாதிரி அற்புதம் செய்வார். உங்களுக்கு கழுத்தில் கட்டி இருக்கலாம், கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி, அல்லது கர்ப்பப்பையில் கட்டி, ஏதோ ஒரு காரியம். இன்றைக்கி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இயேசு அற்புத சுகம் தருவார். அடுத்த சகோதரி காஞ்சனா அரக்கோணம், அவங்க வாழ்க்கையில் 40 வருஷமாக ஒரு பிரச்சனை. எனக்கு 40 வருடமாக வீசிங் பிரச்சனை இருந்து வந்தது. எப்பொழுதும் மூச்சு இறைப்பு இருப்பதால் மூச்சு விட மிகவும் சிரமமாக இருக்கும். இதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. எப்பொழுதும் தொடர்ச்சியாக இருமல் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் சாப்பிட முடியாமலும் தூங்க முடியாமலும் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். குளிர்ச்சியான தண்ணீரில் குளித்து விட்டாலும் குளிர்ச்சியான ஆகாரம் ஏதும் சாப்பிட்டு விட்டாலும் மேலும் இந்த பாதிப்பு அதிகமாகிவிடும். குளிர்காலங்களில் மிகவும் சிரமமாக இருக்கும். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டோம். ஏராளமான பணம் செலவு செய்தும் எந்த பலனும் இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து ஜெபித்து கொண்டு வந்தேன். நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க என் சரீரத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. கடந்த 2024 வருடம் நவம்பர் மாதத்தில் இருந்து இந்த பிரச்சனை முற்றிலுமாக நின்றுவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். குளிர்காலங்களில் கூட எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஜெபத்தை கேட்டு 40 வருடமாக எனக்கு இருந்த வீசிங் பிரச்சனையை மாற்றி பரிபூர்ண சுகந்த அந்த இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 40 வருஷம் வீசிங் ப்ராப்ளம்,
இயேசு ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் குணமாக்கி விட்டார். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் வியாதி எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது மருந்துகள் வேலை செய்ய மறுத்து விட்டது, சுகமே ஆகலைன்னு சொன்னாலும் சரி, இயேசு என்கிற நாமம், அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் போது அற்புதம் நடக்கும். இன்னொரு சாட்சி, சகோதரி தனம், தூத்துக்குடி, அங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய கணவர் 24 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். அவருடைய 13வது வயதிலேயே குடிக்க ஆரம்பித்து விட்டாராம். 13 வயசுலேயே பாருங்கள். ஒரு நாள் கூட குடிக்காமல் அவரால் இருக்க முடியாது. தினமும் குடித்து விட்டு வந்து என்னிடம் சண்டையிடுவார், அதிகமாக அடிப்பார். இதனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. எங்களுக்கு திருமணமான முதல் 2 வருடம் என் கணவரையும் ஆண்டவர் மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தேன். 3வது வருடமும் ஜெபித்தேன். ஆனாலும் என் கணவரிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதனால் எனக்குள் மிகுந்த மன சோர்வு ஏற்பட்டு விட்டது. இனிமேல் அவரோடு சேர்ந்து வாழ முடியாது, பிரிந்து விடலாம் என்று நான் மனதில் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள், உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் அதன் காரணம் என்ன என்று இயேசுவிடம் விசாரிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த நாளிலிருந்து இயேசுவிடம் ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று விசாரித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். என் வாழ்க்கையில் இருந்த தவறுகளை சுட்டி காட்டி உணர்த்தினார். உடனே நான் இயேசுவிடம் என் பாவங்களை அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். நான் இப்படி ஜெபித்த சில நாட்களிலேயே என் கணவருக்குள் ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட்டது. கடந்த 2022ஆம் வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து என் கணவர் குடிப்பதை நிறுத்திவிட்டார். இப்பொழுது நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். எங்கள் வீட்டிலும் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஜெபத்தை கேட்டு 24 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த என் கணவரை விடுதலையாக்கி எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறேன். சரிங்களா? ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? நானும் இத்தனை வாரமாக ஜெபிக்கிறேன், ஏன் சுகம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கலை விசாரிக்கணும். ஆண்டவரே, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வர என்ன தடை நீ கேட்டால், நமக்குள்ளே தான் அது இருக்கும். நம்ம வெளியில் தேடிக்கிட்டு இருப்போம், ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அந்த தடை. அப்போ ஆண்டவர் பேசுவார். நீங்கள் கேட்கணும். நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசின உடனே அந்த சகோதரியை சொன்னார். அது தவிர உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடனே கணவருக்குள்ளே மாற்றம், ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டார். 24 வருட குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. இதான் ரகசியம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்ல. நீங்கள் ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று காரியம் ஒளிஞ்சிருக்குது. நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும், அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தர ஆயத்தமாக இருக்கிறார். தடை உங்களுக்குள் இருக்கலாம், சோதித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. ஆண்டவர் அழகாக உங்களுக்கு சொல்லி தருவார். அற்புதமான ஒரு ஆண்டவர், அவர் பேசக்கூடிய தெய்வம். அதனால் நீங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா உங்களோட பேசுவார். இவங்கள்ட்ட பேசியிருக்கிறாரே ஆண்டவர், உணர்த்தி அற்புதம் நடந்திருக்கிற. 24 வருஷம் குடியிலேருந்து கணவருக்கு விடுதலை கிடைச்சிருக்குல்ல, உங்கள் வீட்டில் நடக்கும். சரி, இப்போ 2 சாட்சிகளை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, சகோதரி லீதியாள் சென்னையிலிருந்து 22 வருஷமாக அவங்களுக்கு இருந்த ஒரு பழக்கத்திலேருந்து இயேசு எப்படி விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த 22 வருஷம் ஒரு பழக்கம் அடிமையாக்கி வைத்திருந்தது பாருங்கள். இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம். சிலருக்கு புகையிலை போடுவது, சிலருக்கு புகைப்பிடிப்பது, சிலருக்கு பொடி போடுவது, சிலருக்கு குடிப்பது, சிலருக்கு இந்த செல்ஃபோனில் விளையாடுவது, இது மாதிரி பல அடிமைத்தனம் நிறைய பேருடைய லைஃப்பில். ஆனால் அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ரம்மி விளையாட்டுன்னு இப்போ நிறைய அடிமையாகி சிலர் சாட்சி சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? எல்லாம் பொய் சாட்சி. காசுக்காக விளம்பரத்துக்கு பேசுகிறாங்க. பிரபலமான ஆட்கள் கூட இந்த மாதிரி சீட்டு விளையாடி ரம்மி விளையாடி எல்லாம் தோற்று தற்கொலை பண்ணுற செய்தி தான் செய்தித்தாளில் வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி வருதில்ல, ரம்மி விளையாடி இத்தனை லட்சம் நஷ்டம், தற்கொலை. அது ஒரு பிசாசு. உங்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறதற்கு அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க. அது ஒரு அடிமைத்தனம். உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க,
நீங்கள் அதில் விளம்பரத்தில் சொல்லுவான் பாருங்கள், மெதுவாக அதை மட்டும் லைட்டாக சொல்லுவான், நீங்கள் இதுக்கு அடிமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக விளையாடுங்கன்னு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அடிமையாக போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் கூட சொன்னாங்க தான் விளம்பரத்தில் சொல்கிறோம்ல, நீங்கள் அடிமையான ஆகிருவீங்க, கவனமாக விளையாடுங்கன்னு சொல்லி. அப்புறம் இல்லை என்ன இருக்குது பின்னால் பிசாசு. அது ஒரு ஆள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரையும் மொட்டை அடித்து கொண்டு இருக்கிற விளையாட்டு. அது உள்ளே போகாதங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கி. சரி, இன்னொரு சாட்சி கேட்க போகிறோம். 10 வருஷமாக ஒரு பிரச்சனை. அதிலிருந்து சகோதரி வேளாங்கண்ணி திருவள்ளூரை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு அற்புத சுகம், விடுதலை கிடைத்திருக்கிறது. அது அவங்களே சாட்சியை சொல்ல போகிறாங்க, கவனிங்க. 10 வருஷம் இது ஒரு கொடூரமான வியாதி, சோரியாசிஸ், ஒரு சருமத்தில் உண்டாகிற அந்த வியாதி இருக்கு பாருங்கள். அதோட முடக்குவாதமும், விரலெல்லாம் மடக்கி ஒன்றும் வேலை செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. 10 வருஷம். என்ன ஒரு வேதனை, சொல்லும்போதே உங்கள் கண்ணீர் நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறது பாருங்கள். 10 வருஷம், 4 லட்ச ரூபா இவங்க ஏழை குடும்பத்திலேருந்து பணம் செலவு பண்ணி எத்தனை ஆஸ்பத்திரி, எத்தனை மருந்து மாத்திரை, ஒன்றும் சுகம் உண்டாக்க முடியலை. கடைசியில் இது சுகமாக்க முடியாத வியாதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. அவங்க தேவனுடைய கூடாரத்தில் நடந்த விடுதலை முகாமுக்கு வந்திருந்த போது ஆண்டவருடைய வெளிச்சம் அவளை சந்தித்தது. ஆண்டவர் சிலரை நேரடியாக சந்தித்து சுகம் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வெளிச்சம், இயேசு தான் வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவர். உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. பொய்யான ஒளி இருக்குது, தன்னை கடவுளாக காண்பிக்கிற பொய்யா, மனிதனால் ஒளியை உண்டாக்கிட்டு கடவுளும்பாங்க. இயேசு மெய்யான வெளிச்சம். அவர் வந்த பாருங்களேன், இந்த வியாதி 10 வருஷ வியாதி உடனே போயிட்டுல்ல, மடங்கியிருந்த கை உடனே விரலெல்லாம் சரியாயிட்டுல்ல. அதான் மெய்யான வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்துட்டால் அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிரும், அற்புதம் நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். 10 வருஷம் அந்த வியாதியெல்லாம் மறைந்து விட்டார். அதுக்கு இலவசம், அதுக்கு பணம் செலவு பண்ண தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை, விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிறோம், அவ்வளோதான். இந்த வேளாங்கண்ணி என்கிற சகோதரிக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தருவார். ஆனால் ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். இயேசு எனக்கு சுகம் தருவார், இவங்களுக்கு சுகம் கொடுத்த இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும். பாருங்கள், உங்கள் வீட்டில் பாட்டியம்மா, தாத்தா, அப்பா, அம்மா யாராவது வியாதிப்பட்டு இருந்தால் குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கலாம். பார்த்தீங்களா, அந்த குட்டி பிள்ளை ஜெபம் பண்ணால் 22 வருஷமாக பாக்கு போட்டுக்கிற பழக்கத்தில் பாட்டி, எங்கள் பாட்டிக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு அந்த குட்டி பாப்பா ஜெபிச்ச உடனே விடுதலை. அதே மாதிரி நீங்கள் ஜெபிச்சு அவங்க அப்பாவுக்கு சுகமாயிரும், அம்மாவுக்கு சுகமாயிரும், தாத்தா பாட்டிக்கு சுகமாயிரும். நீங்கள் கை வைத்து ஏசப்பா சுகம் கொடுங்க, விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். உங்களுக்கு ஏதோ ஒரு பாவ பழக்கம் இருக்குது, அதிலேருந்து ஒரு விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, இயேசுவே எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். இயேசுன்ற பெயரை சொல்லணும். ஒருவேளை வியாதிப்பட்டு இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் கட்டியை மறைய பண்ணி இருக்கிறார், சோரியாசிஸ் என்கிற வியாதியை மறைய பண்ணி இருக்கிறார். எவ்வளோ அற்புதம் செய்திருக்கார்ல, கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல வியாதி இருக்கிற, வலி வேதனை இருக்கிறோம், கை வைங்க. அந்த இடத்துல வலது கரத்தை வைத்து என்னை தொடுங்க, இயேசுவை குணமாக்குங்க, இயேசுவை என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் மனைவி வியாதியில் கஷ்டப்படுறாங்க சுகம் கொடுங்கன்னு கை வைத்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கிறாங்க, அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க, உள்ளே போக முடியாதுன்னா வெளியில் இருந்து அவங்களுக்கு நேராக கரத்தை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. இப்போ 5 நிமிடம் தான் நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ அப்படியே கண்களை மூடுங்க, முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, இல்லாட்டா பரவாயில்ல. கண்களை மூடும்போது நம்ம எண்ணம் சிதறாமல் ஒருமனப்படுவோம். கண்ணை திறந்து பறக்க பார்த்துக்கிட்டு ஜெபிச்சா ஒரு மனம் இருக்காது. கண்ணை மூடி இயேசுவை மனதில் நினைத்து ஜெபிக்கணும். எல்லாரையும் மறந்துடுங்க, மோகலாசஸை மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு இயேசுவை மட்டும் முன்னால் வைத்து இயேசுவே தொடும், இயேசுவை குணமாக்க அப்படி சொல்கிறீங்களா, அப்படியே ஜெபிங்க. கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கருத்தா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறீர், இத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க,
இப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அற்புதம் செய்யணும், நீங்கள் தொடணும், விடுதலை தரணும், இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும், பாவ பழக்கம் மாறணும், இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க, அந்த மகளுக்கு விடுதலை கொடுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடுங்கப்பா, இந்த வியாதியை மாற்றுங்க, இந்த வியாதி வேதனை நீங்கட்டும், சுகம் கொடுங்க இயேசுவேன்னு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க, நன்றி. கேளுங்க கேளுங்க, நீங்கள் ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும். இயேசு என்கிற பெயரை சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு, இயேசுவே தொடுங்க, இயேசுவே விடுதலை தாங்க, என் குழந்தைக்கு அற்புதம் நடக்கட்டும். யாரோ ஒருவர் குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்க. உங்கள் குழந்தை ஒரு மரண போராட்டத்தில் இருக்கிறது. அதை பார்த்து கண்ணீரோடு ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டார். அந்த குழந்தையின் மீது ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. அந்த குழந்தையின் மீது இருக்கிற அந்த மரண கட்டு மாறுகிறது. குழந்தை பிழைப்பது அரிதுன்னு சொல்லப்பட்டது. இந்த நிமிஷத்தண்டு குழந்தைக்குள்ளே சுகம் மாற்றம் வரும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தந்து கொண்டு இருக்கிறார். சிலருடைய மரண கட்டுகள் மாறுகிறது. படுக்கையில் இருக்கிறீங்க, மரண போராட்டம், அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். இயேசு உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பாவக்கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மதுபான பழக்கம், சூதாடுகிற பழக்கம், இந்த பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை, புது இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படியே கரமுயத்துங்க, சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டீர், ஸ்தோத்திரம். சுகம் தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. அப்படி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.